அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகிற கதை மீமி தின்ற பழம். மீமின்ற ஒரு பறவை, எல்லா பறவைங்களும் ஒன்னா இருக்குல்ல, அதுல மீமின்ற ஒரு பறவை இருக்கு. அந்த மீமின்ற பறவை எல்லாரையும் ஏமாத்தி உணவை பிடுங்கி சாப்பிடும். அந்த மீமி ஒரு நாள் மரத்துல உட்காந்துட்டு இருக்கு. ஒரு பறவை ஒரு பழம் எடுத்துட்டு வருது. அதுகிட்ட இருந்து இது ஏமாத்தி பிடுங்கி தின்னுடுது. அதனால எல்லா பறவைங்களையும் பசியா இருக்கிறதுனால எல்லா பறவைங்களும் சேர்ந்து யோசிக்குது, இது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு குட்டி பறவை மட்டும் எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமான்னு கேக்குது. சொல்லுன்னு சொல்றாங்க எல்லாருமே. அதுவும் அங்க பாரு, அங்க ஒரு பழம் இருக்குன்னு சொல்லுது. அங்க பார்த்தா ஒரு பழம் இருக்கு. எல்லாரும் போய் என்ன பழம் அதுன்னு கேக்குறாங்க. இந்த பழம் சாப்பிட்டா உடனே வயிறு வலி வரும், ஆனா உடனே நல்லாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பறவை சொல்லுது, இதை நம்ம செஞ்சு பார்க்கலாமான்னு சொல்றதுனால அந்த குட்டி பறவை என்ன பண்ணுது, அந்த பழம் பிடிங்கின்னு போய் சாப்பிடுற மாதிரி பக்கத்துல உக்காந்துட்டு நடிக்குது. அது மீமி என்ன பண்ணுது, டபக்குன்னு பிடிங்கி சாப்பிடுது. உடனே வயிறு வலி வந்துருச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு வலி வந்துருச்சு அதுக்கு. அந்த குட்டி பறவை என்ன சொல்லுது, நான் இனிமே யாருக்கிட்டையும் எந்த பழமும் பிடுங்கி சாப்பிட மாட்டேன், சுயமா உணவு தேடி சாப்பிடுவேன்னு சொல்லு, அப்பதான் வயிறு வலி நல்லா ஆகும்னு சொல்லுது. அதுவும் அதே மாதிரி சொல்லுது. உடனே வயிறு வலி நல்லாயிடுச்சு. அந்த குட்டி பறவை கிட்ட அந்த மீமி பறவை என்ன சொல்லுதுன்னா, நீ சொன்ன மாதிரியே வயிறு வலி நல்லாயிடுச்சு, நானு இனிமே யாருக்கிட்டையும் பழம் பிடுங்கி சாப்பிட மாட்டேன், தானே உணவை தேடி போய் சாப்பிட்டுப்பேன்னு சொல்லுது. நன்றி.